டெல்லியில் கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அக்கட்டடத்திற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா மாளிகை என்று பெயர் சூட்டினார். டெல்லி ஷாகித் பகுதியில் மத்திய அரசுக்கு சொந்தமான இடத்தில் 99 ஆண்டுகால குத்தகை அடிப்படையில் கட்டப்பட்டுள்ள இந்த கட்டடத்தை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டது. 25 சென்ட் நிலத்தில் 3 தளங்களுடன் நவீன வசதிகளை உள்ளடக்கி கட்டப்பட்டுள்ள இக்கட்டடம் டெல்லி செல்லும் அதிமுக தலைமை மற்றும் முக்கிய நிர்வாகிகள் தங்கிக் கொள்ளும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி அலுவலகத்தில் தற்போது அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, டெல்லியில் கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்ததோடு கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். சென்னை நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, தங்கமணி, வேலுமணி, RB உதயகுமார், செம்மலை, கோகுல இந்திரா, ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.